ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி இன்ஃபர்மேட்டிக்ஸ். அது என்ன குமரி இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எங்களோட சேனலில் இன்னும் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இன்ஃபர்மேஷனாக கொடுக்க போகிறோம். இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தை எப்படி போல்டாக சமாளிக்கிறது அப்படிங்கிற நிறைய மோட்டிவேஷனல் டாக்குமே உங்களுக்கு கொடுக்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோங்க. அது என்னன்னா, இன்னைக்கு உலக நாடுகளையே உலுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ். இந்த வைரஸ் என்ன கேட்டீங்கன்னா பெரிய விஷயம் இல்லைங்க. தன்னம்பிக்கை இருக்கிற இடத்துல எந்த நோயுமே மோதிக்கிட்டு போயிட முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம கொரோனால இருந்து மீண்டு வந்த மக்கள். நீங்க கேட்கலாம், யூகே, அமெரிக்கா அப்படின்னு எல்லா இடத்துலயுமே இந்த வைரஸோட போர தாண்டவம் அவ்வளவு பயங்கரமா இருக்குது, அவ்வளவு டெத் ரேட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எப்படி மேம் இது ஒரு சாதாரண விஷயம் சொல்லுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாங்க. இது ஒரு நியாயமான கேள்விதான். இப்ப யூகே, அமெரிக்கா, இட்டாலி, ஸ்பெயின் இந்த இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் அது டோட்டலா டிஃப்ரெண்ட்டுங்க. அவங்க எடுக்கக்கூடிய பர்கர், பீஸா, அப்புறம் பிரெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு எடுக்கும்போது அவங்களோட இம்யூனிட்டி பவர் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸோட இம்யூனிட்டி பவரை விடையும் ரொம்ப லோவா தான் இருக்கும். பட் நம்ம அப்படி இல்லைங்க. அந்த காலத்து பாட்டி சமையல்ல இருந்து இந்த காலத்து அம்மா சமையல் வரைக்கும் எல்லா சமையலையும் பாத்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, நல்ல மிளகு, மஞ்சள் இல்லாத சமையலே இல்லைங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அவங்களோட இம்யூன் சிஸ்டம் விட டபுள் மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அப்புறமா டெத் ரேட்ஸ் பாத்தீங்கன்னா அங்க இருந்த டெத் ரேட்ஸ்ல கூட அவங்க ரொம்ப வயசானவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டு இறந்து போயிருப்பாங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லங்ஸோட ஃபங்க்ஷன். இந்த லங்ஸோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வயசு போக போக இந்த லங்ஸோட ஃபங்க்ஷன் கம்மி ஆகிக்கிட்டே வரும். இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் இந்த கொரோனா வைரஸையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது நம்மளோட லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதனால தான் ரொம்ப வயசானவங்க பாதிக்கப்பட்டு இறந்து போற நிலைமையும் வருது. இந்த கொரோனா வைரஸை பாத்தீங்கன்னா இது ஒன்றும் புதிய வைரஸ் இல்லைங்க. நீங்க உங்க 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்லயே நீங்க நிறைய இந்த கொரோனா வைரஸை பத்தி படிச்சிருப்பீங்க. ஏன்னா இது காஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் காமன் கோல்டு தாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட கைகளை நல்ல சோப்பால வாஷ் பண்ணனாலே அதோட வீரியம் குறைஞ்சு அந்த கொரோனா வைரஸ் செத்து போயிடுங்க. ஸோ ஒரு 10 ரூபாய் சோப்பால பண்ண முடியிற விஷயத்த எங்க நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம முழுசா புரிஞ்சுக்கணுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த நோய் வந்தாலும் சரி, நாட் ஓன்லி கொரோனா வைரஸுங்க, எந்த நோய் வந்தாலும் நம்ம மனசு திடமாவும் நம்பிக்கையாவும் தைரியமாவும் இருக்கணுங்க. அப்பந்தான் எந்த ட்ரீட்மெண்ட் எந்த டிசீஸ்க்காக நம்ம எடுத்தாலும் நம்ம பாடியில அது ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு கூட நிறைய பேர் கொரோனால இருந்து மீண்டு வந்தவங்க இருக்காங்க நம்ம நாட்டுல. அது மட்டும் இல்லாம அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வெளியில இருக்கும்போது ஒருவித பயமாவே இருந்தது, கொரோனாவை பத்தி மிகப்பெரிய பீதியா இருந்தது. அதே இது நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு எங்களுக்கு அந்த பயமே இல்லை. டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருமே எங்களுக்கு நிறைய மன தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளையும் ரொம்ப மகிழ்ச்சியா தான் செலவிட்டோம். ஸோ அதை பார்க்கும்போது கொரோனாங்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத நாங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல அப்படி என்னதான் மெடிசன் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஹெல்தி ஃபுட்ஸ் தாங்க. கபசுர குடிநீர், அப்புறம் ஹெல்தியான காலையில கொண்ட கடலை, அந்த மாதிரி முளைக்கட்டிய தானியங்கள், நல்ல ஹெல்த் உடம்புக்கு தரக்கூடிய கீரை வகைகள், பருப்பு, இப்படின்னு ஹெல்தியான ஃபுட்ஸ் பிளஸ் விட்டமின் டேப்லெட்ஸ் இது நாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா ஒரு கொரோனா பேஷண்டோட ஹாஸ்பிட்டல் பில்லை எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 465 rupeesக்கு மட்டும்தாங்க மெடிசன் கொடுத்துருக்காங்க. பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐசியூ சார்ஜும் ஹாஸ்பிட்டல் சார்ஜும் தாங்க அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்மளை நாமே பாதுகாத்துக்கிறது ரொம்ப ஈஸிங்க. கவர்மெண்டால ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்க முடியும். மற்ற எல்லாத்தையுமே நம்ம நம்மளை தாங்க பாதுகாக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? வெளியில போறீங்கன்னா மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, கிளவுஸ் யூஸ் பண்ணுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்துட்டீங்களா, வந்த உடனே வீட்டுக்குள்ள குழந்தைங்க கிட்டேயோ பெரியவங்க கிட்டேயோ போய் பழகாம வீட்டுக்கு வந்த உடனே ஹேண்டை நல்ல சானிடைசர்னாலையும் சோப்னாலையும் சுத்தமா கழுவுங்க. மாஸ்க் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க, அது யூஸ் அண்ட் த்ரோவா இருந்தா த்ரோ பண்ணிடுங்க. மற்ற மாதிரி மாஸ்க் இருக்குன்னா நல்ல சோப்பால வாஷ் பண்ணி அதுக்கு அப்புறமா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியா நம்ம கொரோனா வைரஸை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. நம்மளோட இந்தியாவை பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம சம் வாட் ஸ்பெஷல் தாங்க. ஏன்னு கேட்குறீங்களா?
இன்னைக்கு ஒரு அமெரிக்கால இருந்து ஒருத்தங்க இந்தியா வராங்க அப்படின்னா ஏகப்பட்ட டோசேஜ் கொடுத்து தான் இந்தியா டிராவல்னாலே அனுப்புவாங்க. அப்படி இங்க வந்தா கூட அவங்க ஜஸ்ட் ஒரு மஸ்கிட்டோ பைட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்களால அதை தாங்கிக்க முடியாதுங்க. உடனே அவங்களோட அந்த இடம் எந்த இடத்துல மஸ்கிட்டோ பைட் ஆச்சோ அந்த இடத்துல வந்து உடனே அது புண்ணாயிடும். இவ்வளவுதாங்க அவங்களோட இம்யூனிட்டி. பட் வி ஆர் நாட் லைக் தட்ங்க. வி ஆர் டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ நம்மளோட இம்யூனிட்டி பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ஈஸியாக இந்த கொரோனாவை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்மளோட ஒரு மோட்டிவேஷன் முக்கியம், ப்ளஸ் நம்மளோட ஒரு இன்வால்மெண்ட்டும் கோஆப்ரேஷனும் கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும். கவர்மெண்ட் எத்தனை பேரை தாங்க பார்த்துக்க முடியும்? ஸோ நம்மளே நம்ம செல்ஃபை வந்து நல்லா பாதுகாத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எந்த நோயுமே நம்மளை வந்து அணுகாதுங்க. ஸோ நிறைய பேர் நிறைய டைமில் எல்லா விஷயங்கள்ல காஷியஸாக இருந்தாலும் சப்போஸ் சில டைமில் பாசிட்டிவ் ஆயிடுச்சு, கொரோனா பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் நம்பிக்கையை தயவு செய்து முதல்ல இழந்துடாதீங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை வேணும். நம்மளால முடியும், நம்மளால இந்த நோயை ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை முதல்ல மனசுக்குள்ள ரொம்பவே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நிறைய ஹெல்தி ஃபுட்ஸை வந்து எடுங்க. அதுக்காகவே ஒரு டைம் டேபிள் போடுங்க. விட்டமின் சி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவரும் அதிகமாகுங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் என்னமா பண்ணுறது, எப்படி தான் அதை இம்யூனிட்டி அதிகப்படுத்துறது, என்ன கஷாயம் தான் குடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நீம் இருக்குங்க. அது ஒரு சிறந்த மருத்துவத்துக்கு ஒரு அடையாளம். இந்த நீம், மஞ்சள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே வைத்தியர்கள், சித்த மருத்துவர்கள்னு ஏகப்பட்ட பேர் வந்து எல்லா மருத்துவத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தது தாங்க. கொழுந்து வேப்பிலை, அப்புறமா கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சமாக பெப்பர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஹாஃப் கப்பாக மாற்றி நீங்கள் வந்து டெய்லி அதை குடிச்சிட்டு இருந்தீங்கனாலே உங்களோட இம்யூன் சிஸ்டம் அண்ட் உங்களோட இம்யூனிட்டி பவர் நிறைய இன்க்ரீஸ் ஆகுங்க. வீட்டுக்குள்ளேயே மருந்தை வச்சுக்கிட்டு நம்ம ஏங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்? ஸோ பி போல்டு. கொரோனா வந்துடுச்சு அப்படின்னு பயந்து மன தைரியத்தை விட்டுறாதீங்க. இது கொரோனா மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரிங்க, அந்த இடத்துல நம்ம மனசு போல்டாக இருக்குது, நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகுங்க. இதே சேம் டைம் நம்ம மன தைரியத்தை இழந்துட்டோம் அப்படின்னா எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மரணத்தோட விளிம்புல போயிட்டு வந்தவங்களுக்கு தான் மரணத்தை பற்றின வேதனையும் அந்த வலியும் பயமும் தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் கொரோனாவோட மரண விளிம்புக்கு போயிட்டு தப்பி வந்திருக்காங்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தாங்க, நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க, மன தைரியத்தோடு இருங்க. இது ரெண்டும் தாங்க அவங்க திரும்ப திரும்ப நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைசபிளா இருக்கு. ஸோ நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்க. தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இது யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களோட சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிளஸ் அது பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் இருக்கு, அதையும் பிரஸ் பண்ணுங்க. இதை பண்றதுனால நாங்க எப்போ வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஐம் ஷுவருங்க. இது மட்டும் இல்ல, நிறைய அமேசிங் ஃபேக்ட்ஸ், இன்னும் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களோடு கூட நிறைய இன்ஃபர்மேஷனோடு நாங்க இன்னும் நிறைய புதுவிதமான வீடியோஸ் கொடுப்போங்க. Until that, bye bye.